ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம், அதாவது ப்ரொமோவில் வந்த சம்பவத்தோட முழு தொகுப்பு கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். இப்போது இதை வந்து லைவில் பார்க்கும்போது முழுக்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னு தெரியுதுன்னா கண்டிப்பாக தீபக் மட்டும்தான். ஏன்னா தீபக் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணிடுறாரு, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஆடுறாரு. நம்ம அருண் ஒரு குழந்தைய வந்து கிள்னா என்ன பண்ணும், அந்த குழந்தை கத்த தான் செய்யும். ஆல்ரெடி வந்துட்டு சும்மாவே வந்து ப்ரோவோக் ஆகிட்டு லபலம் கத்தக்கூடிய ஆள் தான் நம்ம அருண். இது எல்லாருக்குமே தெரியும். அவரோட வீக்னஸே வந்துட்டு அவர் ஒரு லைட்டாக அப்படி சீண்டு விட்டோன்னா போதும், பற்றிக்கிட்டு எரிவப்பல. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு மஞ்சரி போயிட்டு அன்ஷிதா கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அன்ஷிதா வந்து ஓவராக வந்து பேசியிருப்பாங்க, மஞ்சள் உள்ளே வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு தீபக்கும் முத்துக்குமாரும் சொல்லியிருப்பாங்க, அவங்க தான் சண்டை போகிறாங்க தெரியுது, நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? இப்போது அவங்க தான் சண்டை போகிறாங்க தெரியும், நீங்கள் எதுக்கு போனீங்கன்னு சொல்கிற அவங்களே இங்கே வந்து இவர் தான் சண்டை போகிறாரு தெரியும், இவர் தான் ப்ரோவோக் ஆவார்னு தெரியும். அப்புறம் அவரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுனா அப்புறம் இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுமா இல்லையா தீபக் அப்படின்றது என்னோட கேள்வி. இப்போ வந்துட்டு நார்மலாக காலையில் எல்லோரும் டீ போட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஆள் வராரு, இந்த ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தான் நடக்குது. அவர் வராரு, வந்து டீ போடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கம்மியாக இருக்க போல ஒரு டீ. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, லேபருக்குலாம் இவ்வளோதான்னு சொல்லிட்டு வாய விடுறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அது எப்படி? அப்போ நேற்று நடந்த விஷயங்கள் அவ்வளோ பிரச்சனைகள் போயிடுச்சு. அந்த விஷயத்தை வந்துட்டு அந்த மாதிரி போயிடக்கூடாது, தொழில் ரீதியாக வந்துட்டு அங்கே ஒரு பிரச்சனை ஏற்றத்தாழ்வு வரக்கூடாதுன்னு சொன்ன தீபக் இங்கே வந்துட்டு லேபருக்குலாம் அவ்வளோதான் சொன்னால் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு வார்த்தை. உடனே அவர் வந்து ட்ரிகர் ஆகிறார், செம்ம டென்ஷன் ஆகிறார். இன்னும் எப்போ பார்த்தாலும் லேபர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் லேபருக்கு இவ்வளோ தானே எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள்? இந்த வீட்டில் யாருமே லேபர் கிடையாது, எல்லாருமே வந்துட்டு சும்மா ஸ்கில்டு ஓரியன்டு லேபர், அதெல்லாம் பேசாதீங்க தேவையில்லாமல். இன்னும் நீங்கள் சாம்பார் டீ போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கில் ஓரியன்ட் பர்சன் சொல்லிட்டு இவர் ட்ரிகர் ஆகி அதை ப்ரோவோக் ஆகிட்டாப்லாம் பேசிகிட்டே இருக்கார். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு ஹவுஸ் மேட்ஸாக தான் வந்திருக்கேன், உங்களுக்கு வந்து லேபராக நான் வரலன்னு சொல்லிட்டு அவர், அதாவது அவருக்கு ஒரு ஈகோவை டச் பண்ண மாதிரி ஆகிடுது. நம்ம வந்து ஒரு ஹீரோவாக ஒரு சீரியல் நடிச்சிருக்கு, நம்மளை பார்த்து எப்போ பார்த்தாலும் லேபர்னு சொன்னால் என்ன அர்த்தன்ற மாதிரி போயிடுது. ஆனால் இவர் விடமாட்டார் தீபக், என்னடா ட்விஸ்ட்டு பண்ணுறா, சும்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ஓவராக ட்விஸ்ட்டு பண்ணுன்னு கத்துறாரு. அதாவது இது ட்விஸ்ட்டு பண்ணுறது கிடையாது, உண்மையிலேயே அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ட்விஸ்ட்டு பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? தீபக் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஓவராக தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி சண்டை பயங்கரமாக போகுது, மாறி அடிச்சிக்கிறாங்க. அப்போ தான் வந்து இவர் சொல்கிறார், எனக்கு ரெட் கார்டு கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, நான் வெளியே போய்க்கிறேன், சும்மா வந்துட்டு நான் பண்ணுற தப்புக்கு நான் வந்துட்டு வீக்கெண்ட் எபிசோடில் பேசிக்கிறேன், சும்மா என்னை வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அவளை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய்ட்டு மைக்ரோவில் வந்து அவர் இடத்த வைக்க போகிறாரு. அங்கே ஒரு காஃபி இருக்குது. உடனே அதை போட்டு இன்னும் இங்கே ஒரு காஃபி இருக்கு, ஓ இது லேபருக்குலாம் கிடையாதுல்ல, அவள்தான் அவர் போகேட்டார், பேசிகிட்டே இருக்கார். இப்போ திரும்பவும் தீபக் விட மாட்டார், அவர் அப்படியே ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப கத்துறாரு, காரியவாதி ட்விஸ்டர் அப்படி போட்டு கலாய்க்கிறாரு. அவர் வந்து ஜாக்சன் துரை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. ஜாக்சன் துரைன்னு சொன்னால் ஒன்றும் பெருசாலாம் வந்து கோவம் வரப்போகிறதில்ல. ஆனால் ட்விஸ்டரு காரியவாதின்னு அந்த பட்ட பேரை சொல்லும்போது யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். ஆமாம் தானே? அதுக்கப்புறம் சண்டை அப்படியே பெருசாக போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிடுறாரு அருண். அப்போ அவர் கத்துறாரு, இன்னும் அந்த ஆள் பேசுகிறாரு, 2 பேரும் ஒரே சேனல் தான் ஒர்க் பண்ணுறோம், நான் அவரை விட எங்கு வேறையா, இப்போ நான் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஆள் என்னை இப்படி பேசுகிறாரு, என்னையே இப்படி பேசுகிறாருன்னா அவர் கூட வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் அப்போ எவ்வளோ கேவலமாக பேசுவார்ன்ற மாதிரி பேசி அப்படியே போயிட்டுருக்குது அந்த சண்டை. நான் இந்த லைவை பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக இதை வந்துட்டு முழுக்க வந்து தீபக் மேலே தான் தப்புன்னு சொல்லுவேன். எனக்கு தீபக் ரொம்ப பிடிக்கும், தீபக்கோட அந்த விஷயங்கள் எல்லாமே பிடிக்கும். அதே மாதிரி அருண் பண்ணுற விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நிறைய நேரங்களில் தேவையில்லாத வார்த்தையில் விடுவார். ஆனால் இங்கே வந்துட்டு அவரை ப்ரொவோக் பண்ணதுனால தான் அவர் இவ்வளோ தூரம் ஆடினார். அவரை ப்ரொவோக் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு, அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆள், நீங்கள் ஒரு பெரிய ஆள், நீங்கள் ஒரு சீனியர் அப்படின்னு எல்லோரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இவர் நடந்துக்கணும். இவரை ப்ரொவோக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு நீ ட்விஸ்ட்டு பண்ணுற காரியவாதின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அர்த்தமே இல்லைன்றது என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். என்னதான் வந்துட்டு அருணை வந்து டப்பா அது இதுன்னு கலாய்ச்சாலும் இந்த இடத்துல வந்துட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ஒரு பட்டுப்பேரை வச்சு கலாய்க்கிறது தப்பு, உனக்கு இவ்வளோதான் சொல்லி லேபர் அந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் இழுத்தது தப்புன்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.